மாதிரி 75 ஆண்டுகள திராவிட ஆட்சிகள்ல எந்த அளவுக்கு பொருளாதார மேம்பாடு இருக்குது. இந்த ஆட்சி ஆரம்பிச்சு 2021 ஆரம்பிச்சாங்க ஐயா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். ஆரம்பிச்ச உடனே என்ன தெரியுமா சொன்னாங்க, ஒரு 5 பொருளாதார நிபுணர்களை நியமிச்சாங்க. எப்ப 4.5 லட்சம் கோடி வந்து கடன் ஆகிட்டான் இந்த எடப்பாடி. அது கேட்டா வந்து நாங்க அதுக்கு வட்டி கட்டணும் அப்படிலாம் அந்த கடனை வாங்கிய கடனை குறைத்தும் இருக்கிற பொருளாதார நிலைமை மேம்படுத்தியும் ஆட்சி செய்வதற்காக நாங்கள் பதவியேற்றிருக்கிறோம் 2021 சொல்லிட்டு எஸ்தர் டப்ளோ நோபல் பரிசான பொருளாதாரத்தில் அவங்க, முன்னாள் ரிசர்வ் பேங்க் கவர்னர் ரகுராம் ராஜன், முன்னாள் இந்தியாவினுடைய தலைமை பொருளாதார அதிகாரி, கிட்டத்தட்ட ஒரு 5 பேரை ஒருங்கிணைச்சு ஒரு குழு ஒன்று போட்டார். அந்த குழு இருக்குதா, அந்த குழுல இருக்கிற ஆட்கள் இருக்காங்களா, வெளிநாடு போயிட்டாலும் தெரியல. அந்த குழு தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்காகவும் மேலும் கடன் வாங்காமல் இருப்பதற்காகவும் ஐடியா கொடுக்குறதா வச்சுது. ஆனா இப்ப என்ன 10 லட்சம் கோடி மேலும் 6 லட்சம் கோடி கடன் வாங்கிட்டு தானே இருக்கு. அப்போ போய் போக்கிட்ட தானே. கடனை வாங்கி மக்களுக்கு வந்து நற்பயணம் செய்வதற்கான அவசியம் என்ன இருக்குது ஒரு அரசு?